கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷம் துவங்கி 5 மாதங்கள் ஓடிப்போனன என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன வேகம்! காலம் வேகமாக கடந்து ஓடுகின்றது. நம்முடைய வயதும் முற்றிக்கொண்டு இருக்கிறது. இயேசுவின் வருகையும் அதிசீக்கிரமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். உலகத்தின் நிகழ்ச்சிகள் எல்லாம் அதைத்தான் சொல்லி வருகின்றன. அதிகாரங்கள், யுத்தங்கள், அரசியல் போக்குகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றன. ஆகையால் நாம் ஆயத்தமாவோம். இந்த அருமையான ஜூன் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து வாசிக்கட்டும். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ சொன்னபடி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு அருமையான பகுதி. மோசே எப்படியாவது ஆண்டவருடைய கண்களை பார்த்துவிட வேண்டும், அவருடைய முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை அப்படியே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரிடத்தில் விரும்பி கேட்கிறான். எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய கண்களை கண்களோடு கண்களாக பார்க்க வேண்டும், அவரோட வாயோடு வாயாக பேச வேண்டும், அவரோட கண்ணத்தோடு கண்ணமாக ஒட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். அப்படிப்பட்டதான நேரடியான உறவு இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. அநேகர் இந்த உலகத்தோடு கூட உறவு கொண்டாடி ஆண்டவரை மறந்து விடுகிறோம் என்கிற நான் இந்த மாதத்தில் ஞாபகப்படுத்தட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆண்டவரை மறந்து விடுகிற அந்த அனுபவத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தேவனோடு கூட நல்ல உறவு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்பதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். ஆண்டவருக்கும் அதே ஆசைதான், நம்மோடு கூட உறவாட வேண்டும், கண்களோடு கண்ணாக பார்க்க வேண்டும், மாத்திரமல்ல நம்மோடு கூட பேச வேண்டும், நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான். அங்கே ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஆதாம் பாவம் செய்தான் என்று அறிந்த பிறகும் அந்த பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்க வந்தார் அல்லவா. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி. மனுஷனோடு உறவாட வேண்டும், மனுஷனோடு என்றைக்கும் இந்த நல்ல உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசை. இந்த மாதத்தில் மோசே சொன்னது போல நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. அவருடைய வாக்குத்தத்தத்தில் நம்ம பிழைக்கிறோம், அவருடைய வசனங்களில் நம்ம பிழைக்கிறோம், அவருடைய வார்த்தைகளில் நம்ம பிழைக்கிறோம். ஆகினால் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட அதை சொல்லி சொல்லி அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய கண்களை நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும்போது கர்த்தர் அதை நினைவு கூறுகிறார். நீ சொன்னபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் நீங்களும் கர்த்தரை கண்ணோடு கண்ணாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக கர்த்தர் தருவார். விசேஷமாக வேதத்தின் மனிதர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கிடந்தது
இறைந்து கிடந்தது. என்ன காரியத்துக்கு தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும். யோசேப்பு, யோபு, யோசுவா மாத்திரமல்ல, வேதத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேணுமே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டும். அதே இது 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். பேர் சொல்லி அழைக்கிறார். மோசே இன்னொரு காரியத்தையும் அங்கே அழகாக சொல்லுகிறார். நானும் உம்முடைய ஜனங்களும் உம்முடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். இந்த வசன பகுதியை சொல்லும்போது எனக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் எதற்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார் அல்லவா? அதே காரியத்தை தான் இங்கே மோசே ஆண்டவரிடத்தில் ஞாபகப்படுத்துகிறார். நாம் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். நிச்சயமாகவே நாம் பலத்த ஜாதி. இந்த ஜாதியை போல நல்ல ஜாதி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தரை கண்ணோடு கண்ணாக பார்க்கிறவர்கள், அவருடைய கண்களின் கிருபையை பெற்றவர்கள். ஆகையினால இந்த ஜாதி விசேஷமான ஜாதி. எல்லாருக்கும் அந்த அடுத்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை நன்றாக தெரியும். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? மற்ற எல்லா ஜாதிகளை காட்டிலும் கர்த்தரை கண்ணோடு கண்ணாக பார்க்கிற இந்த ஜாதி விசேஷம் உள்ளது. இந்த ஜூன் மாதம் நீங்கள் அப்படிப்பட்ட கண்களின், தேவனுடைய கண்களில் கிருபை, தேவனுடைய கண்களில் தயவு, தேவனுடைய கண்களில் ஒரு விசேஷத்த பார்வை என்று சொல்லி நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதத்திற்கு அளவே கிடையாது. மகிமை இறங்கி வரும். சொன்னபடி கர்த்தர் செய்வார். உன்னை பேர் சொல்லி கர்த்தர் அழைத்து, அவருக்கு பேர் தெரியும். கோடி கோடி ஜனங்கள் இருந்தாலும் உன் பேர் தெளிவாக அவருக்கு தெரியும். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு மறுபடியும் விசேஷமாக்கி தருகிறபடினால் நமக்கு நன்றி கர்த்தாவே. நீ சொன்னபடி நான் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லும் நல்ல சத்தம் எங்களுக்கு கேட்கிறது கர்த்தாவே. விசேஷமாக உம்முடைய ஜனம் நல்ல ஜாதி என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை கண்ணோடு கண்ணாக பார்க்கிற நாங்கள் உம்மை கண்ணோடு கண்ணாக பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரும் பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை கண்ணோடு கண்ணாக பார்த்து இந்த மாதத்தில் நாங்கள் கேட்கிறத எல்லாவற்றையும், உம்முடைய நாமத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அப்பா, எங்களை போன்ற அதிசயமான ஜாதி இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிற அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை எந்நாளும் கண்டு தரிசிக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Blessings.